திமுகவினுடைய உருட்டல்கள் அப்படின்னு ஒரு ரோலை ஒன்று வச்சு நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க, என்னெல்லாம் அதில் செய்யலை அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு புதிய பிரச்சாரத்தை வந்து தொடங்கி இருக்கிறார். இப்போ இவர் பேசிட்டு போயிட்டார்ல, நாங்கள் அடுத்த களத்தில் இறங்கிடுவோம். ஸ்பாட்டில் இறந்ததுக்கு எல்லா விட்னஸும் ரெடியாக இருந்தது. இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா முடிச்சிருப்பீங்க தெரியாத மாதிரி. முடிச்சிருப்போம். நீங்கள் எப்படி சொல்ல இயலும்? எல்லா ஸ்பாட்டில் எல்லா விட்னஸும் இருந்துச்சு, இல்லைன்னா அதை மறைச்சிருப்போம். அப்படியெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் யாருக்காக நாங்கள் அதை செய்யணும்? வழக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த பெண்மணியை பற்றியான தகவல் வரல, அதை பத்தி பேசுனீங்க. அந்த நகை என்ன ஆச்சு, கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அந்த வழக்கு கொஞ்சம் பொறுங்க. ஏன் பதறீங்க? நான் பதறல, நீங்க பதறீங்க. நகையை கேட்ட உடனே உங்களுக்கு தான் பதட்டம் அதிகமா. எனக்கு பதட்டம் இல்லை. நேற்று உங்க ஊடகங்கள் வந்து வெளியில போகணும், நல்லா ரீச் ஆகணுங்கிறதுக்காக எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாங்கிற எண்ணத்துல தான் கேட்குறீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு தெரியலங்க. தெரியலன்னா நான் வந்து நீ டவக்குன்னு கேட்ட உடனே நான் எடுத்த ஒவ்வொரு வழக்குக்கும் ஹிஸ்டரி சொல்ல இயலாது. ஆட்சியில இருந்தோம்னாலும் இப்ப விஜய் பேசிய கிட்டத்தட்ட 15 நாள். அவன் யாரியா? விஜய் யாரியா? ஒருமையில பேசக்கூடாது. அவரும் ஒரு அவன் ஒருமையில தான் பேசுவோம். இன்னைக்கு சீமான் சொல்லட்டும் நியாயம். அவர் 8.2% வாங்கி இருக்காரு. இவர் என்ன புடிங்கிருக்காரு? சிஎம் சந்திச்ச பிறகு கொஞ்சம் மாற்றம் தெரியும். சிஎம் சந்திச்சது முந்தா நாள் தயா சந்திச்சாரு. நான் சிஎம் சந்திக்கிறதுக்கு பின்னாடியா நான் பேச ஆரம்பிச்சேன். அவர் எப்ப 8.2 வாங்கிட்டாரோ 36 லட்சம் மக்கள் அவருக்கு வாக்களிச்சுட்டாங்க. அன்னைக்கே பயம் வந்துருச்சு. பயம் வரல. வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கலைங்கிறதுக்காக நாங்க மக்கள் மீது கோபம் கொள்ள இயலாது. முடிவு பண்ணிட்டீங்களோ? நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நாங்க உருட்டுறோமா இல்லையாங்கிறத மக்கள் பார்க்கட்டும். மக்களுக்கு தெரியும். 2026 தேர்தலில் அதிமுக 210 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நீங்க 200 தொகுதிகள்னு சொல்றீங்க. 234 ஜெயிக்கும் சார் எடப்பாடி கட்சி. கதை சொல்லியே காதுல ரத்தம் வர வச்சிருவாங்க. திமுகவா பிஜேபியா? இல்ல ரெண்டு கட்சியிலும் இருக்கீங்களா, அதனால கேட்க. ஆர்எஸ்எஸ் யாருடைய கட்சி? திமுக தெலுங்கர்கள் கட்சியா? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். தொடர்ந்து பல விஷயங்கள் தமிழக அரசியல் களம் குறித்து பேசி வரும் நம்முடைய ஜாம்பவான் நேயர்களுக்காக. அந்த வகையில் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பெரிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய உருட்டல்கள் அப்படின்னு ஒரு ரோலை ஒன்று வச்சு நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க, என்னெல்லாம் அதில் செய்யலை அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு புதிய பிரச்சாரத்தை வந்து தொடங்கி இருக்கிறார். திமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாக, வலுவான ஒரு போட்டியாக அதிமுக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கலாமா அவருடைய சமீப கால பிரச்சாரங்களை பார்க்குறப்ப? பிரச்சாரத்தை வச்செல்லாம் ஒரு அரசியல் கட்சி வளர்ந்துடுச்சுன்னு சொல்லி இயலாது. பிரச்சாரம் பண்ணுறது கூட ஒரு அருகதை இருக்கணும். இதே பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஜெயலலிதா இருந்து பண்ணுனா அதுக்கு ஒரு எஃபெக்டிவ். இதை வந்து எடப்பாடி பண்ணால் அதுக்கு ஒரு எஃபெக்டிவ். எடப்பாடி பேசினாரா பேசிகிட்டு இருக்காரு, இந்த காதில் வாங்குவாங்க, இந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க. யார் மைண்ட்லேயும் அது நிற்காது. ஏன் நிற்காதுன்னா இவர் அதுக்கு அடுத்து இப்போ இவர் பேசிட்டு போயிட்டார்ல, நாங்கள் அடுத்து களத்தில் இறங்கிடுவோம். புரியுதுங்களா? இப்போயே எங்கள் சோசியல் மீடியா ஃபுல்லாக யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போயிட்டுருக்கு, ட்விட்டரில் எல்லாம். அதுக்கு பதிலடியாக நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகையினால இதெல்லாம் வந்து ஒரு அரசு ஆளுகின்ற அரசு மீது 1000 குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். இவர் என்ன ரொம்ப யோக்கியமாக போயிட்டாரு. நானும் உங்களை மாதிரி தான் இப்போ டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், 12 பேரை துப்பாக்கியில் சுட்டு கொண்டு விட்டாங்கன்னு சொன்ன ஒரு மனுஷனுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? எங்களை பற்றி யார் வித்ரா பண்ணது? அந்த கேஸ் யார் வித்ரா? என்ன வித்ரா? அது ஒரு கமிட்டி போட்டோம். அந்த கமிட்டி ஆய்வு பண்ணிச்சு. அது முழுக்க குற்றச்சாட்டு வந்து இது முதலமைச்சரையும் அங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் மேலதான் இருந்தது. அதை வித்ரா பண்ணலையே, நாங்க பெண்டிங் வித் கேஸ், அவ்வளவுதான். ப்ரமோஷன் கொடுத்தீங்களா அந்த அதிகாரிக்கு? சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு வந்து ப்ரமோஷன் பாருங்க. அது எடப்பாடி கொடுத்தாரா திமுக ஆட்சியில கொடுத்தாரா? பாருங்க, அது வந்து நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அரசு அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை, நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்படும் வரை அவருடைய ப்ரமோஷனை நிறுத்தி வைப்பதற்கு எந்த விதமான தார்மீக அதிகாரம் அந்த அரசுக்கு கிடையாது. முதல் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் தான் அவர் கொடுக்கப்பட்டது. எப்பொழுது வேண்டுமானாலும் அவரை பணி நீக்கம் செய்யவோ அல்லது டீகிரேட் பண்றதுக்கோ அதிகாரம் உண்டு, நீதிமன்ற வழக்கு முடிவுக்கு பின்பு. அஜித்குமார் கொலை சமீபத்தில் அஜித்குமார் அவர்கள் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் எஸ்பியை உடனடியாக நீங்க வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்துறீங்க.
அதே மாதிரியான நடவடிக்கைகள் அதிகாரிகள் ஏன் எடுக்கிறீங்க? குற்றம் தானே சாட்டப்பட்டார்கள், ஏன் அந்த டீப்ரோமோட் நீங்க எப்படி அது அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் வந்து ஸ்பாட்ல இறந்ததுக்கு எல்லா விட்னஸும் ரெடியா இருந்தது. இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் இல்லனா முடிச்சிருப்பீங்க தெரியாத மாதிரி. முடிச்சிருப்போம் நீங்க எப்படி சொல்ல இயலும்? எல்லா ஸ்பாட்ல எல்லா விட்னஸும் இருந்துச்சு, இல்லனா அதை மறைச்சிருப்போம். அப்படியெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியம் யாருக்காக நாங்க அதை செய்யணும்? எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? எங்க அரசுக்கு எல்லாரும் ஒண்ணுதான், ஏயும் ஒண்ணுதான், பியும் ஒண்ணுதான். நாங்க யாருக்கும் நாங்க சகாயம் பண்ணவோ அல்லது சலுகை காட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்க அரசு கிடையாது. எந்த சாரா இருந்தாலும் ஒண்ணுதான், எல்லா சாரும் ஒண்ணுதான். மோரு சாரு மோரு இதெல்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தைகள். அது வந்து அது அன்றைக்கு வந்து ஏரோப்ளைன் மூட்ல இருக்கு, அது வந்து பேசல. அந்த பொண்ணு சொன்னாங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? அதுக்கு பொண்ணே கோர்ட்ல ஏறி என்ன சொல்றா, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட்ல அவன் கொடுத்த தீர்ப்புல எழுதியிருக்காங்களா இல்லையா? ஏன் நீங்க அதாவது கண்ணு இட்டுக்கட்டி பேசுறதுக்கு எதை வேணாலும் பேசலாம். உங்க ஊடகங்கள் வந்து வெளியில போகணும், நல்லா ரீச் ஆகணுங்கிறதுக்காக எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாங்கிற எண்ணத்துல தான் கேக்குறீங்க. நடந்திருக்குங்க, எந்த கேள்வி வேணா நாங்க வந்து நடந்துச்சு சொல்லுங்க. இந்த திமுக ஆட்சியில என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் கேள்வியா கேக்குது. அதெல்லாம் கேட்டா உங்களுக்கு கோவம் வருது, உடனே நீங்க பாருங்க. நாங்க வந்து கட்டி பேசுறாங்க பாருங்க. நாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து திருப்பவனம் மேட்டர் வந்து அந்த திருப்பவனம் மேட்டர் தப்பான்னா 100க்கு 100 தப்பு. என்ன மேட்டர்? அதான் அந்த அவனை அடிச்சு கொண்டதுதான், அந்த வாட்ச்மேனை வந்து அடிச்சு கொண்டது தப்பு தான். அடிச்சு கொண்டு அது காவல்துறை பண்ணிருக்காங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது வரைக்கும் அது ஒத்துக்கிற முடியாது. எங்க முதலமைச்சரே வந்து சாரி சொல்லியிருக்காரு. புரிஞ்சுக்கோங்க, ஒரு முதலமைச்சரே போன் பண்ணி அந்த தாயிட்ட சாரிமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவமானமா இல்லையா சார்? ஒரு முதலமைச்சர் என்ன அவமானம்? ஒரு விஷயம் நடக்குதுன்னா நடக்காம இந்த மாதிரியான சம்பவங்கள் பாத்துக்கிறதா முதலமைச்சரோட சாரி கேட்டாருன்னு சொன்னா விஜய் கேட்கிறாரு. என்ன கேட்கிறேன்? 20 சம்பவங்கள் நடந்து முடிஞ்சு போன ஒரு சமாச்சாரத்துக்கு சாரி கேட்காம என்ன செய்ய முடியும்? நடக்க கூடாது. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அதனால நடந்து முடிஞ்சு போச்சு. சரி, இவரு கேட்டீங்க இந்த மாதிரியான பல சம்பவங்களுக்கு சாரி கேட்கலன்னு விஜய் கேக்குறாரு. சம்பவத்துக்கு நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அது எந்த படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் நாங்க பாக்குறோமே தவிர ஆய்வு பண்ணி தான் சாரி கேட்கணும். எல்லாமே இங்க பாருங்க, குற்றங்கள் நடைபெறாம தடுப்பது எங்க அரசனுடைய கடமை. அதுல மாற்று கருத்து இல்ல. இதையும் மீறி சில குற்றங்கள், அதாவது காவல்துறையே ஒரு குற்றங்கள் பண்ணும்போது இழப்பீடு வருங்க, அதுக்கு தான் நாங்க இழப்பீடு பண்ணி நீதிமன்றத்துல இருந்து 25 லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்கோம். அதையும் கொடுத்துருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு இலவச பட்டா கொடுத்துருக்கோம், இலவசமா அவனுக்கு வேலை வாய்ப்பு வேற கொடுத்துருக்கோம். அவன் 80 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு, 50 கிலோமீட்டர் நான் போய் வர முடியுமான்றான். இதெல்லாம் ஒரு நகை என்னங்க ஆச்சு? அந்த குற்றம் வழக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த பெண்மணியை பற்றியான தகவல் வரல, அதை பத்தி பேசுனீங்க. அந்த நகை என்ன ஆச்சு? கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அந்த வழக்கு கொஞ்சம் பொறுங்க. ஏன் பதறீங்க? நான் பதறல, நீங்க பதறீங்க. நகையை கேட்ட உடனே உங்களுக்கு தான் பதட்டம் அதிகமா. எனக்கு பதட்டம் இல்ல. நேத்தியே சிபிஐ 3 மணி நேரம் தாயையும் அந்த பொண்ணையும் 2 பேரும் தனித்தனி அறையில வச்சு நேத்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு 3 மணி நேரம் விசாரணைக்கு பின்னு அவங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது சிபிஐ கிட்ட வழக்கு இருக்கு. சிபிஐ என்ன சொல்லுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். துடிக்காதீங்க. ஏன்னா நாங்க வந்து ஏன் துடிக்கணும்னா மறைச்சிருவீங்களே. நாங்க எப்படி மறைக்க முடியும்? நாங்க சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இல்லையா? 24 லாக்அப் டெத்னு சொல்றாங்க. கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில மட்டும் 24ல இந்த ஒண்ணுக்கு சிபிஐ போட்டீங்க. 23 வழக்குல யார் மறைச்சது? 23 வழக்கு நாங்க ஒண்ணும் மறைக்கல. அந்த 23 வழக்கு என்ன மாதிரி வழக்குங்கிறது நீங்க வழக்கு ஹிஸ்டரி எடுத்து படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கேள்வி கேட்க வாங்க. வழக்கினுடைய ஹிஸ்டரி தெரியாம எதையும் பேசாதீங்க. சரி, நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு தெரியலங்க. தெரியலன்னா நான் வந்து நீ டவக்குன்னு கேட்ட உடனே நான் எடுத்து ஒவ்வொரு வழக்குக்கும் ஹிஸ்டரி சொல்ல இயலாது. ஆட்சியில இருந்தோம்னாலும் இப்ப சட்டமன்றத்திலேயே கேள்வி கேட்டா கூட நீங்க கேள்வியை கொடுக்கணும். கொடுத்த மறுநாள் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படும். தயார் பண்ணணுமா? பதில ஃபைல் எல்லாம் பார்க்கணும். இல்ல பார்க்காம நான் பாட்டுக்கு எடுத்து சொல்ல இயலாது. ஒரு வார்த்தையை நீங்க கேட்டுட்டீங்க. இந்த 24 வழக்குல 23 வழக்கு என்னாச்சுங்கிறீங்க. 23 வழக்கு நம்பர் 1 2 3 போட்டு கவர்மெண்ட்ல ஃபைல்ல இருக்கும். அதை நான் உயர் அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதை வாங்கி தான் நான் பேச இயலும். சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம் இந்த அரசு பத்தி நீங்க தவறா பேசுறது. விஜய் பேசிய கிட்டத்தட்ட 15 நாள். அவன் யாரியா? விஜய் யாரியா? ஒருமையில பேசக்கூடாது. அவரும் ஒரு அவன் ஒருமையில தான் பேசுவோம். அது நீ பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்ல. அவரு ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கு தான் யாரையும் பேசக்கூடாது. பாரு, அவர் எனக்கு என்னை பொறுத்த மட்டும் ஒரு திரைப்பட நடிகன், அவ்வளவுதான். இன்னைக்கு கட்சி தலைவர் இல்ல. அவர் கட்சியை இருக்கட்டும். முதல்ல உங்கள் மீது குற்றச்சாட்டு பாருங்க, குற்றச்சாட்டு வைக்கிறது
கூட தகுதின்னு ஒண்ணு வேணும். அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு, எந்த தேர்தலில் சந்திச்சிருக்காரு, என்ன தகுதியில் அவரை ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் சொல்றாரு. இன்னைக்கு சீமான் சொல்லட்டும் நியாயம், அவர் 8.2% வாங்கியிருக்காரு. இவர் என்ன அப்படிங்கிறாரு பேசுறீங்க? நீங்க சீமானையும் திட்டி பேசிருக்கீங்க. சீமான திட்டுவேன், நீங்க சீமான திட்டேன்னு சொன்னா 8.2% வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய இது மாறி இருக்கும், டோன் மாறி. சிஎம் சந்திச்ச பிறகு கொஞ்சம் மாற்றம் தெரியும். சிஎம் சந்திச்சது முந்தா நாள் தாயா சந்திச்சாரு. நான் சிஎம் சந்திக்கிறதுக்கு பின்னாடியா நான் பேச ஆரம்பிச்சேன். அவர் எப்ப 8.2 வாங்கிட்டாரோ 36 லட்சம் மக்கள் அவருக்கு வாக்களிச்சுட்டாங்க. அன்னைக்கே பயம் வந்துருச்சு. பயம் வரல. அவரை ஒரு மனிதனாக ஒரு இதை ஏத்துக்கிட்டோம். அதே சமயத்துல நான் வந்து மாட்டுக்கு மாநாடு நடத்துறேன், மரத்துக்கு மாநாடு நடத்துறேன், ஆட்டுக்கு மாநாடு நடத்துறேன்னு சொல்றதை விமர்சனம் பண்றோம். அதை அந்த விமர்சனம் கூட நாகரிகமா தான் பண்றோமே தவிர. திமுக காரங்களா? ஆமா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆமா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற பாருங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பத்தி நீங்க பேசாதீங்க. ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பேச்சாளர், அவர் வந்து ஒரு இரட்டை அர்த்தத்துல பேசக்கூடிய ஆளா இருக்காரு. அவரை நாங்களும் சொல்லி சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பாக்குறோம். அவரு திரும்ப திரும்ப அவருடைய புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கு. நீங்க பேசுற மாதிரி அவரும் அப்படியே. நான் பேசுறேன், நான் யாரையா பேசுனேன்? இப்ப கூட ஒருமையில பேசுனீங்க, அப்படிதான் பேசுவேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. இங்க பாரு, நீங்க வந்து அவர் சின்ன பிள்ளை. யாரு? அவருக்கு என்ன வயசு? யாருக்கு? விஜய்க்கா? விஜய்க்கு பேரை கூட சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு என்ன வயசு? ஒரு 50 வயசு இருக்குமா? 50 வயசு. என் வயசு என்ன? என் வயசு என்ன? சீமானுக்கு என்ன வயசு? சீமானுக்கு என்ன வயசு? சீமான் அப்படி விமர்சிச்சு சீமான பேசுவீங்களா? ஏன் பேசாம என்ன? நான் இதுவரை பேசாமல எங்க இருக்கேன்? என்னுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. சீமான அவரையுமே பேசணும்னு சொல்லல. ஆனா நீங்க ஏன் இப்படி பாரபட்சமா பாக்குறீங்க? பாரபட்சம் பயப்படுறீங்கன்ற நான் விஜய் பயப்படுங்க தம்பி. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாங்க எப்பவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டோம். நாங்க வெற்றியை கண்டு சந்தோஷப்படுறதும் இல்ல, தோல்வியை கண்டு துவண்டு போறதும் இல்ல. 10 ஆண்டு காலம் ஆட்சி இல்ல, அதுக்காக நாங்க துவண்டு போயிடல, மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். அதே மாதிரி 2016 தேர்தலில் நின்று நாங்க 80 சீட்டுக்கு மேல ஜெயிச்சுதான் ஆட்சி எதிர்கட்சியா 89 இடங்களை ஜெயிச்சு தான் வந்தோம். ஆகையினால நாங்க அதுக்காக கூனி குறி வீட்டுல உட்கார்ந்து இருக்கல. இப்ப கடந்த 24 தேர்தல் 39+1 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் எங்க கூட்டணி. ஆகையினால நாங்க அரசியல் என்பது வெற்றி தோல்வி சகஜம், புரியுதுங்களா? இந்த வெற்றி தோல்வியை வந்து கொண்டாடுறது நாங்க இல்ல, அதை கண்டு தோண்டு போறதும் இல்லை. இதை மனசுல வச்சுக்கோங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கலைங்கிறதுக்காக நாங்க மக்கள் மீது கோபம் கொள்ள இயலாது. முடிவு பண்ணிட்டீங்களோ? நாங்க முடிவு பண்ணல சார். நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அதனாலதான் ஓரணியில் தமிழ்நாடு வீடு விடா பாருங்க. ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட இருக்க கூட்டணி எந்த கட்சியில இருக்கு ஐயா சொல்லுங்க. நீங்க இவ்வளவு தூரம் எடப்பாடி ஐயாவுக்கோ அல்லது தம்பிக்கோ நீங்க இவ்வளவு யாருக்காகவும் நான் பேசல. உங்க ஆட்சியில இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? மக்கள்கிட்ட போய் அவங்க பிரச்சாரம் நான் சொல்லலங்க. நடந்துருச்சு. எதிர்கட்சி சொல்லுது உங்க ஆட்சி சரியில்லை. என்ன நடந்து போச்சுங்க? ஒன்றிய அரசு 2 முறை இங்க இந்த நாட்டுல வெள்ளம் வந்துச்சு. 2 முறை வெள்ளம் வந்ததுக்கு என்ன வெள்ளம் வந்து அடுத்த வெள்ளமே வரப்போகுது. நீங்க இன்னும் இதே உருட்டி நான் உருட்டுது திமுகன்னு பிரச்சாரம் பண்றாரு. சொல்லுவாரியா? அவர் எதை வேணாலும் சொல்லுவாரு. அவரு எடுவட்ட பாடி அவர் எதை வேணாலும் பேசுவாரு. அவருக்கு வாயில வந்ததுதான் வார்த்தை. அவர் இந்த கட்சிக்கு இவருக்கு முன்னாடியே முதலமைச்சரா இருந்தவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டு அவங்க கட்சி சார், அவங்க கட்சின்னு பார்க்க முடியாது. இது அரசியல். எப்படி எங்களை கலைஞர் என்ன பண்ணாரு? கலைஞர் முதல்வராக தான் இருந்தது. கலைஞர் யாரை தூக்கி சாப்பிட்டு வந்தாரு? யாரையும் தூக்கி சாப்பிடல. தம்பி அரசியல் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கலைஞரை பத்தி ரொம்ப பேர் தவிர கலைஞரை பத்தி பேசும்போது நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. நீங்க பிறந்து நான் பிறந்திருக்கேன். அப்ப நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கு வந்து மொத்தமே 15 மாவட்டங்கள் தான். 15 மாவட்டங்கள்ல 14 மாவட்ட செயலாளர் கலைஞருக்கு சப்போர்ட். ஏன்னா எம்ஜிஆர் வந்து பஞ்சாயத்து பண்றாரு. எம்ஜிஆர் பஞ்சாயத்து பண்ணும்போது எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் கேட்கறாங்க. நாவலர் வந்து முதலமைச்சர் கேட்கிறாரு, நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்ட உடனே எல்லாரும் ஒட்டுமொத்தமா கையை தூக்கிட்டாங்க. ஒரே ஆள் மட்டும்தான் கை தூக்கல. புரியுதுங்களா? அப்ப 14 பேர் கை தூக்கி அவரை தேர்ந்தெடுத்த போது அப்புறம் எப்படி நாங்க வந்து பிடிங்கிட்டோம் சொல்ல இயலும்? நாங்க மக்கள்கிட்ட பார்த்தோம், மக்கள்கிட்ட சந்திச்சோம், கட்சியில சந்திச்சோம், கட்சியை கட்டுக்காப்போட வச்சிருந்தாரு. அதனால அவர் முதலமைச்சர் ஆனாரு. மற்றபடி இவர் ஓபிஎஸ் காட்டிலும் இவர் திறமையானவரா?
ஓபிஎஸ் காட்டிலும் திறமையா? அந்த பதவிக்கு வந்தா திறமை வந்துடும். முதலமைச்சர் அவர் 6 மாத காலம் இருந்தாரு. அம்மா வந்த உடனே அதுக்கு முன்னாடி 2 முறை முதலமைச்சர் சொல்றேன், 2 முறை திறமை வரலையே. திறமைன்னா நீங்க பாருங்க, அம்மா இருந்தாங்க, அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கட்டுப்பட்டு தான் ஆட்சி பண்ணாரு. அந்த அம்மா வந்த உடனே ஆட்சியை அந்த அம்மா ஒப்படைச்சாரு. டான்சி வழக்காகட்டும், அடுத்து வந்த வழக்குகள் ஆகட்டும், எல்லாத்துலயும் அந்த அம்மா அப்படியே திறமையா சார்? திறமைன்னு மட்டும் இல்ல, அதாவது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர். இந்த என்ன பண்ணாரு, காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்த நீ, காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்த இல்ல, என்ன பண்ணிருக்கணும்? அந்த அம்மா திரும்ப சிறையில இருந்து வந்துட்டாங்கல்ல, வந்த உடனே சசிகலாவை என்ன ஆக்கி இருக்கணும்? நீ பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு நீ இல்ல ஒதுங்கி இருக்கணும். ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் அப்படியெல்லாம் பார்க்காத. இது அரசியல் இல்ல, இது அவியல் கிடையாது. அரசியல். ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணாரா முதல்வர்? நீங்க என்ன சொன்னீங்க? நாளைக்கு பதவி போயிடும், நாளைக்கு ஆட்சி கலைஞரும் நீங்க 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அன்றைக்கு இந்த ஆட்சியை கவிழ்த்தணும்னு சொல்லியிருந்தா நான் நேரடியா களத்துல இருந்தேன். அன்றைக்கு இதே முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் நான் பேசும்போது முதலமைச்சர் நம்ம குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்க கூடாது, நேர்மையான உங்ககிட்ட சொன்னாரு. ஆமா, நான் சொன்னேன், என்ன சொன்னேன், நமக்கு தேவை கம்மியான எம்எல்ஏக்கள் தான் தேவை இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் எம்எல்ஏஸ் நம்ம கூட வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துடலாம். அவங்களுக்கு போர் 3:1 ரேஷியோல அவங்க மினிஸ்டர் கேட்குறாங்க, நம்ம அதை பண்ணிட்டா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு. அதுக்கு எடுத்த உடனே அதெல்லாம் வேண்டாம், நம்ம நேர்மையான வழியில தேர்தலில் ஜெயிச்சு தான் வரணுமே தவிர குறுக்கு வழியில ஆட்சி அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன முதலமைச்சரியா. அதனாலதான் நான் இந்த கட்சியில இவ்வளவு நாள் பயணிக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஒரு நேர்மை இருக்கணும், எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் நேர்மை இருக்கணும். இவர்கிட்ட என்ன நேர்மை இருந்துச்சு? ஓபிஎஸ் அன்னைக்கு துணை முதலமைச்சர்னு வச்சுக்கிட்டு ஒரு ஃபைல் கூட அவருக்கு போகாது தெரியுமா? இதே ஓபிஎஸ் என்கிட்ட வருத்தப்பட்டு சொன்னாரு, கோட்டையிலேயே சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் விடுங்க கண்ணு. அதாவது என்னன்னா, இவர் அன்றைக்கு கவுண்டருங்கிற ஒரு செல்வாக்கை வச்சுக்கிட்டு இவர் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ண காரணத்தினால அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற அந்த எல்லா கட்சியிலும் நடக்குது சார். திமுக நீங்க சொல்லாதீங்க பாருங்க. திமுக அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் யார் நடந்ததா இல்லையா? அழகிரிக்கும் எல்லா கட்சியிலும் தம்பி நீங்க தவறாக உதயநிதி கனிமொழிக்குமே ஒரு காலமும் அழகிரி கட்சி பிரச்சனை தம்பி. ஒரு காலமும் அழகிரி கட்சியில தலைமை பொறுப்புக்கு அவர் போட்டி போடல. புரிஞ்சுக்கோங்க. வந்தாரு சார், கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாரு, பேரணி வந்தாரு, தனியா பேரணி. இதெல்லாம் அவருக்கு அங்க அது தவறா சரியா அவங்களுடைய சொத்து பிரச்சனை. நீங்க அதுல அரசியல் பிரச்சனை இல்ல, இதுவும் கட்சி பிரச்சனை தான். இது அரசியல், அவங்க உட்கட்சி பிரச்சனை. நீங்க ஒரு தலைவராக, ஒரு முதல்வரா, ஒரு எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி சரியா செய்யறாரா இல்லையா? ஸ்டாலினுக்கு போட்டியா இருக்காரா இல்லையா? அவ்வளவுதான் என்னுடைய ஒரே கேள்வி. ஸ்டாலினுக்கு போட்டி, ஸ்டாலினுக்கு பெரிய தலைவலியா இருக்காருன்ற நான் நீங்க இல்லன்றீங்க. நீங்க இங்க பாருங்க கண்ணு, அப்ப தலைவலியா இருக்காருல்ல, பயம் இருக்குல்லன்ற இல்ல, பயப்படலன்றீங்க. நீங்க விஜய் பார்த்தோம் பயப்படல, இவரை பார்த்தோம் நீங்க பயப்படல, எடப்பாடியை பார்த்தோம் பொய் சொல்றீங்க. நாங்க பொய் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நான் தான் சொல்றேனே, வெற்றியை கண்டு நாங்க சந்தோஷப்பட போவதும் இல்லை, தோல்வியை கண்டு தோண்டு விட போவதும் இல்லை. நாங்கள் வெற்றி தோல்வியை ஒரு வீரனுக்கு அழகு வெற்றி தோல்வி தான். ஒரு போட்டியில் தோக்குறோம், அடுத்த போட்டியில் ஜெயிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருந்த நாங்கள் ஆட்சி அமைக்கலையா? எத்தனை முறை எங்கள் ஆட்சி இந்த விடுதலை புலிகளுக்காக எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இன்றைக்கு அதே விடுதலை புலிகளுக்காக இன்றைக்கு சீமான் எங்களை சொல்கிறாரு விடுதலை புலிக்கு ஒரு கெடுதல் பண்ணார் அப்படின்னு. ஆகையினால உலகம் உருண்டை கண்ணு, இது உருண்டுகிட்டே தான் கண்ணு இருக்கும். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு உருட்டுக்கிட்டே. நாங்க உருட்டுறோமா இல்லையாங்கிறத மக்கள் பார்க்கட்டும், மக்களுக்கு தெரியும். மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கு தெரியும் யாரு உருட்டுறா, யாரு உண்மையை பேசுறா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்க சொல்ற மாதிரி மக்களுக்கு தெரியும். அப்படியான 2026 தேர்தல் வர்றதுக்கு இன்னும் 6-7 மாதங்கள் தாண்டி இருக்குங்க. இருக்கட்டும். அப்படி இருக்கிறப்ப நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, நீங்க வீடு வீடா போய் மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இப்போ ஏன் ஏற்பட்டு? உங்களுக்கு விஜய் வந்ததுனால பயமா? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வீடு வீடா நாங்க போய் மக்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது அது எங்களுடைய கட்சியில எங்களுடைய கொள்கை. நாங்க ஒரு முடிவு பண்றோம், மக்களை நம்ம பார்க்கலைன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு வெறுப்புணர்வுகள் உண்டாகலாம். அதனால அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் அந்த தலைவர் பொதுமக்களும் போய் பார்க்கணும். 2வது அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகை சரியா போய் சேருது. 4 வருஷம் கழிச்சு ஆட்சி முடியறப்ப கண்ணு இங்க பாரு கண்ணு, எப்பன்னா என்ன ஆட்சியே இல்லைனாலும் நாங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய அரசு ஆட்சி இல்லைன்னா பாப்பீங்க, ஆட்சி இருக்கிறப்ப பாக்குறீங்க. ஆட்சி இருந்தாலும் பாப்பேன், ஆட்சி இல்லைனாலும் பாப்பேன். எங்களுக்கு இங்க பாருங்க தம்பி,
எது நியாயம்னு படுதோ, எது மக்களின் சேவைன்னு படுதோ, மக்கள் சேவை செய்யறதுக்கு இதுதான் அதுதாங்கிறது கணக்கு இல்லை. எதை வேணாலும் மக்களுக்காக நாங்கள் செய்ய, இன்னும் சொல்லப்போனால் எங்களையே மக்களுக்காக நாங்கள் சாக்ரிஃபை பண்ணிப்போம். உங்களையே சாக்ரிஃபைஸ். ஆமாம், இதுதான் உறுதி. மக்களுக்காக பார்ப்போம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. 2026 தேர்தலில் அதிமுக 210 இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. நீங்க 200 தொகுதிகள்னு சொல்றீங்க. 234 ஜெயிக்கும் சார் எடப்பாடி கட்சி. 234 ஜெயிக்கும். அவர் ஆட்சி அமைப்பாரு. அப்புறம் அங்கே இருக்க எம்எல்ஏ, உங்கள்கிட்ட ஒரு பாஜகவில் ஒரு எம்எல்ஏ குரூப் இருப்பாங்க, அவர்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. அந்த எம்எல்ஏக்கள்லாம் இங்கிட்டு விலைக்கு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சராக வருவாங்க பாரதிய ஜனதாவிலேருந்து. அதுக்கப்புறம் எடப்பாடி அந்த கட்சியெல்லாம் காணா போயிடுவாங்க. இப்போ மும்பையில் என்ன நடந்துச்சு ஐயா, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு, கர்நாடகாவில் இதுக்கு முன்னாடி, கர்நாடகாவில் இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் காங்கிரஸ், அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதில் ஊபியில் என்ன நடந்துச்சு, அதாவது ஹரியானாவில். இப்போ அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி வந்து எனக்கு, ஏன்னா பிஜேபியில் பழைய ஆள் பிஜேபிக்காரர், அதனால எனக்கு அதனுடையது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை சொல்லியே காதில் ரத்தம் வர வச்சுருவாங்க. திமுகவா பிஜேபியா? இல்லை ரெண்டு கட்சியிலும் இருக்கீங்களா, அதனால கேட்குறேன். இல்லை, நான் இருந்தது வந்து அங்கேயும் அப்படிதான் இங்கேயும் அப்படிதான். அங்கே இருந்து சொற்ப காலம்தான். ஏன்னா நான் 2022 அக்டோபர் மாதம் 27 போய் நான் 2025 வந்துட்டேன். சரிங்களா? அது வந்து காரணம் என்னன்னா, அன்றைய வாஜ்பாய் நல்ல மனிதராக இருந்தார், வெங்கையா நாயுடு தலைவராக இருந்தார். வெங்கையா நாயுடு கூப்பிட்டதுனால நான் அங்கே போய் போனேன். ஆனால் அங்கே போனாலும் அங்கே அந்த பாப்பாங்களுடைய டாமினேஷன் ஓவராக இருந்தது. போங்கடா பாப்பார பயலுகளான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். புரியுதுங்களா? ஆகையினால எதுவுமே வந்து நிரந்தரம் ஒரு சமூகத்தை ஒரு இதுவோ நம்ம அப்படி சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் நீங்க சொல்ல முடியும். இன்னைக்கு ஆமையா, இன்னைக்கு எத்தனை சதவீதம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எத்தனை சதவீதம் இருக்கீங்க படிக்கிறாங்க. அப்ப நம்ம பிள்ளைய படிக்கலையா? ஒருத்தங்களை சொல்லுங்க பாரு தம்பி, நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க தப்பா பேசுங்க பாருங்க. ஐபிஎஸ் ஐஏஎஸ் சமூகமா இருந்தாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மட்டும்தான் அவன் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பூரா எப்ப பார்த்தாலும் பாப்பாப்பாய் தான் வர்றான். இதெல்லாம் என்ன? உங்க கட்சியில வெறும் தெலுங்கர்களா தான் அமைச்சர்களா இருக்காங்க. தெலுங்கர்கள் அமைச்சர்னு எப்படி தொடங்கி எல்லாரையும் அவன் தாய்மொழி என்ன? எப்படிங்க? தாய்மொழி தமிழ் தான். தெலுங்குன்னு சொல்லாதீங்க. ஒண்ணு சொல்றீங்க. இங்க பாருங்க, தெலுங்கு சொல்ல என்ன பார்த்து தெலுங்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதை கிடையாது. நீங்க பார்ப்பனர்னு சொல்றீங்க. அவரு பார்ப்பன் தானே. அவன் என்ன போடுறான்? யாரையும் குறிப்பிட்டு அவன் எதுல வர்றான்? செலக்ஷன் எதுல வர்றான்? 83 விழுக்காடு 93 விழுக்காடு இன்னைக்கு வந்துட்டான். படிக்கிறாங்க வராங்க சார், எல்லாரும் தான் வராங்க சார். இங்க பாருங்க, படிக்கிறாங்க வர்றாங்கங்கறதெல்லாம் நீட்டு தேர்வுல என்ன நடந்துச்சு? யார் என்ன பேசுற? தேர்வுலாம் நீட்டு தேர்வுல என்ன நடந்துச்சு? எல்லாம் கொஸ்டினை கொடுத்து எழுதுங்கடான்னு சொல்லி புடிவிடலையா? ஒரு இடத்துல அதெல்லாம் அதே மாதிரிதான் ஐபிஎஸ் ஐஏஎஸ் தேர்தல இது வழக்கமா அவன் செய்யறானுங்க. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா ரெண்டு பயிலும் அதைத்தான் பண்ணாங்க. அதை நான் ஓபனா தான் நானும் இப்பயும் பேசுறேன். கட்சியா சொல்லுங்க, ஒரு சமூகத்தை சார்ந்து சொல்லாதீங்க. அந்த கட்சி கூட பாப்பான் கட்சி தானே. ஆர்எஸ்எஸ் யாருடைய கட்சி? பாப்பான் கட்சி. திமுக தெலுங்கர்கள் கட்சியா? எது தெலுங்கர்கள் கட்சியா? திமுக தெலுங்கர் கட்சி, தமிழன் கட்சி. எப்படி தமிழர்கள்? நாங்க எல்லாம் தமிழன். நீங்களும் தமிழர்கள் தான். இங்க பாரு கண்ணு, நாங்க வந்து இந்த நாட்டை 417 ஆண்டு காலம் வரிசையா ஆண்டிருக்கோம். 417 ஆண்டு காலம் மன்னர்களுடைய 4 வருஷம் விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி 418 ஆண்டுகள் ஆண்டிருக்கு. 418 ஆண்டுகள் ஆண்ட காலத்துல கூட ஒரு நாள் கூட எங்களுடைய ஆட்சியை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த மன்னனோ வேறு மன்னனோ வந்து பேசுனது இல்ல. ஏன்னா பேச முடியுமா? ஒழுக்க நெறியோட அன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு சட்டத்தை போட்டு எல்லாம் தெலுங்குல தாண்டா பேசணும், தமிழ் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கலாம்ல. நாங்க ஏயா சொல்லல? அன்றைக்கு முகமதியர்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய கம்பனார் வரும்போது என்ன நடந்துச்சு? 40 ஆண்டு காலம் முஸ்லீம் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட இருந்தா நாங்க ஆட்சியை மீட்டு எடுத்தோம். அது முதல் தடவை தோத்து போயிட்டோம், 2வது தடவை தான் ஜெயிச்சு வந்தோம். முஸ்லீம்களோட ஆட்சி என்ன தப்பா நடந்துச்சா? தப்பா நடந்துச்சா? எல்லா முஸ்லீம்களையும் முஸ்லீம்களை இல்ல எல்லா தமிழர்களையும் மொட்டை அடிச்சு சுண்ணத்து பண்ணி இஸ்லாத்துல சேர்த்தான். ராவுத்தர்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இந்த ராவுத்தர் எல்லாமே அந்த இது பண்ணப்பட்டவங்க, சுண்ணத்து பண்ணி மொட்டை அடிச்சு இஸ்லாத்துல சேர்க்கப்பட்டவங்க, காப்பாத்தி தெலுங்கர்கள் ஆட்சி, தெலுங்கு மன்னர்கள். ஆமா, அதுக்கப்புறம் நாங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி அதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம். யாரும் எந்த மதமும் மாறக்கூடாது, அவங்க தாய் மதம் ஏதோ அவங்க என்ன விருப்புறாங்களோ அதுல இருக்கணும்னு தான் நாங்க பண்ணோமே தவிர யாரையும் மதமாற்றம் பண்ணவோ மொழி மாற்றம் பண்ணவோ
எதுவும் நாங்க பண்ணது இல்ல. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறீங்க இப்ப நீங்க. இஸ்லாமியர்களுக்கு உண்மையை பேசுறதுக்கு நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறீங்க. நாங்க உண்மையை பேசவே கூட்டணியில இருக்காங்க. கூட்டணியில இருந்தாலும் உண்மை எதிராக நீங்க இது எதிரான சொல்லாகுமா? நாங்க அவங்களை காப்பாத்தி இருக்கோம். இதற்கான விளைவுகள் நீங்க சந்திக்க வேண்டியது நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணும் ஊசியை குத்த வேணாம், நாங்க பாத்துக்குவோம். இது எல்லாமே தம்பி மாதிரி கொடுக்குறீங்க. இங்க பாருங்க, இது ஹிஸ்டரி இல்லைன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அதனால நீங்க பிஸ்மில்லா சொல்லி நீங்க வேணா நாளைக்கு வேணா வேலூர்ல அதிகமான மக்கள் இருக்காங்க, நீங்க வேணா பிஸ்மில்லா எல்லா ஊர்லயும் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, நீங்க தான் பார்த்து பேசணும். நாங்க பார்த்து தான் பேசுறோம். இங்க பாருங்க, மதம் மாற்றப்பட்டவங்க தான் ராவுத்தர்கள். உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் ஒரிஜினல் முஸ்லிம்கள். என்னதான் சொல்ல வரீங்க? அதுக்கும் இந்த இதுக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுடைய ஆட்சி காலத்துல நாங்க நேர்மையா ஒழுக்கமா ஆட்சி பண்ணங்கிறத எஸ்டாலிஷ் பண்றேன். தெலுங்கர்கள் அதே ஆட்சி பண்ணாங்க. அதே இந்த மாதிரி தெலுங்கருங்கிற வார்த்தையை விட்டுடுங்க. இருங்க தம்பி, ஒரு விஷயம் புரியுங்க. அன்றைக்கு யாரு தெலுங்கு மொழியினுடையது கிடையாது, தாக்கம் கிடையாது. அன்றைக்கு மொழி தாக்கம் இருந்திருந்தா கம்பல்சரியா எல்லாம் தெலுங்கு படிக்கணும்னு சொல்லியிருப்போம்ல. ஏன் சொல்லல? ஏன் அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? ஏயா புரியல? தமிழ் மொழியில வந்து இது சான்ஸ்கிரிட் மிக்ஸ் ஆனதுனாலதான் தெலுங்கு வருது, மலையாளம் வருது, கன்னடம் வருது, துளுவம் வருது. அதுவே ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யூ ஆல்சோ பிஹெச்டி, நீங்க அதை கொஞ்சம் அதான் பிஹெச்டி தானே? பி தான், பிஹெச்டி தான். அப்ப நீங்க அதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் இல்ல? பார்க்காம நீங்க வாட்டுக்கு எதையா பேசினா என்ன அர்த்தம்? பாப்போம், நீங்க என்னதான் சொல்றீங்களோ சொல்லுங்க. மக்கள் நான் கேட்கிற மாதிரி மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. சில இடத்துல நாகரிகம் கருதி நான் அதை பதில் சொல்லாம தவிர்க்க பாருங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக யார் வந்தாலும் 26 தேர்தலில் வெற்றி பெற இயலாது. இது என்னுடைய கொள்கை. ரெண்டாவது, நண்பர் திரு எடப்பாடியார் வந்து கூப்பிடுறாரு தம்பி விஜய. ஆனா தம்பி விஜய் வந்து 100க்கு 100 நான் இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, கூட்டணிக்கு போக மாட்டாரு. அந்த கூட்டணிக்கு போக மாட்டாரு. அவர் தனிச்சுதான் விருப்பம். அது அப்புறம் அதெல்லாம் பாருங்க. நான் அரசியல்ல நான் வந்து 62ல இருந்து நான் அரசியல்ல இருக்கேன். நேத்து இன்னைக்கு இல்ல. என் அரசியல் வாழ்க்கைங்கிறது உங்க வயசு புரியுதுங்களா? நான் அன்றையில இருந்து ஒத்த கால் பெடல போட்டு கொடியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு தெரிஞ்ச காலம் அது, ஸ்கூல்ல படிக்கும் போதே. ஸோ ஆகையினால இந்த அரசியலை அன்னைக்கு இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். புரியுதுங்களா? இந்த தேர்தலில் கண்டிப்பாக தனிச்சு நின்று அவர்களுடைய ஓட் பேங்கிங் என்னங்கிறத நிரூபிப்பார். நிரூபிச்சுட்டு தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டி போடுவார். புரியுதுங்களா? இப்போ திரு சீமான் அவர்களும் யாரோடையும் கூட்டணி போக மாட்டார். அவர்களுக்கு மிகப்பெரிய நான் பேரம் பேசப்பட்டதுன்னு என் காதுக்கு வந்த செய்தி அது. பட் ஆனால் அதை மறுத்துட்டார் அவருங்கிறதும் அதுவும் தெரியும். சரிங்களா? ஒரு பெரிய தொகையை தர்றோம், நீங்கள் எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு இதே எடப்பாடி கூப்பிட்டாரு. ரெண்டாவது இவரையும் கூப்பிட்டாரு, நீங்க வாங்க. விஜயும் கூப்பிட்டாரு, நீங்க வாங்க, உங்களுக்கு தொகுதி இருக்கக்கூடிய எல்லா செலவையும் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அவர் வந்து பார்த்துக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டதாக கேள்விதான். ஏன்னா நான் பக்கத்தில் இருந்து பார்க்கல. அதனால அது இப்போ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலும் சரி கண்டிப்பாக அவர் போக மாட்டார். தனி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுடைய ஓட் பேங்கிங் என்னன்னு தெரியணும். இப்போ நான் கட்சி நடத்தும் போது கூட எனக்கு ஓட் பேங்கிங் என்னங்கிறத நான் பார்த்தேன். எனக்கு 1% ஓட்டு வந்துச்சு, 2 நாடாளுமன்ற தொகுதியில் நின்று மட்டுமே. ஆகையினால இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முயற்சி பண்ணும். நம்மளுடைய பேங்க் ஓட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் நம்ம போக முடியும். தயாராகிறீங்க 2026 தேர்தலுக்கு அப்படின்னு புரிஞ்சு யாரு இல்ல தயாராகிறீங்கன்ற அதுக்காக நான் தயாரா இருக்கோம் சார். நாளைக்கு எலெக்ஷன் வந்தா கூட நாங்க எங்களுக்கு பூத் கமிட்டி எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். நாளைக்கே தேர்தல், இந்த அரசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கே நாங்க ராஜினாமா பண்ணி ஆட்சி ரீ எலெக்ஷன் வந்தாக்க பண்றதுக்கு நாங்க ரெடி. ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்ணா? பீகார்ல என்னையா பண்ணா? 50 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கான். எந்த வழியில? அப்ப இதெல்லாம் நியாயமா? வாய் திறக்க மாட்டீங்களா? உங்க அரசை பத்தி சொன்னாங்க. எங்க அரசு நீக்கி இருக்காங்க உண்மை, அதனால வாய் திறக்கல. இல்ல உண்மைங்கிற அதே மாதிரி நாளைக்கு இங்க வந்து வடக்கன்ஸ் 1.5 கோடி பேர் இங்க வந்துட்டான். தமிழ்நாட்டுக்குள்ள 1.5 கோடி பேர் வடக்கன்ஸ் இருக்கான். இதே பீகாரி நிறைய இங்க இருக்கான். அவனுக்கு பூரா இங்க ஓட்டு உரிமைன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ. அப்ப யார் ஜெயிப்பா? வடக்கத்தியன் தான் ஜெயிப்பான். எவனும் தமிழன் ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாம தான் ரொம்ப பேர் இங்க வாலாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க வாளுகளை எல்லாம் ஒட்ட நறுக்கணும், நறுக்குனா தான் சரி வரும். இதான் சீமான் சொல்றாரு, அங்க இருந்து ஃபுல்லா தெலுங்கர்களா இறக்கிட்டீங்க, திமுக ஆட்சி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. அதை ஏத்துக்கிறீங்களா? ஓகேவா? அவர் யாரியா? அவர் யாரியா? நான் அவரை பத்தி பேசக்கூடாது. நான் இவ்வளவு நேரம் வாயை வடக்கர்கள் உள்ள வராங்க. நான் இவ்வளவு நேரம் வாயை பொத்திட்டு இருந்தேன். இங்க பாருங்க, தெலுங்கர்கள் உள்ள வராங்க. அவர் யாரியா? அவர் யாரியா?
அவர் யாரு? நீங்க யாரு வடக்கர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? பாரு, வடக்கன் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலையே. நல்லா நீங்க சொல்றீங்க கொண்டு வந்துட்டாங்க, ஓட்டு வந்துருச்சு, தெலுங்கர்கள் உள்ள வந்துட்டாங்க, தமிழர்கள் இங்க ஆட்சி செய்ய முடியலன்னு சீமான் சொல்றாருல. இங்க பாரு, எப்படி ஒப்பிட மாட்டீங்க? கடந்து போறீங்க. சீமானுடைய இனிமே நட்டமா நின்றா கூட இன்னொரு 10 ஆண்டு காலம் இல்ல, இன்னொரு 20 ஆண்டு காலம் போனா கூட ஈவன் தோ எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார இயலாது. ஓகே, சரியா? அவர் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போனார்னா ஒரு 10 சீட்டோ 20 சீட்டோ ஜெயிச்சு வரலாமே தவிர, மற்றபடி தனிச்சு நின்றோம் தனிச்சு நிற்கிறோம்னாருன்னா அது இன்னுமே அதுவும் ஆகாது. தம்பி விஜய்க்கும் அதுதான் நிலைமை, அவங்களும் பண்ண இயலாது. ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ரெண்டுக்கும் தான் போட்டி. இந்த 2 கட்சியும் போட்டியில் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டதுனால அது கொஞ்சம் டர்ராகுது. ஆமா, டர்ராகுது. வெற்றி இல்லை. வேணும்னா நீங்க அண்ணாமலை இல்லை, இப்போ மாநில தலைவர் அண்ணாமலை இல்லை, அண்ணாமலை இருந்திருந்தா ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமான்னு கூட திங்க் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு அங்க இருந்த இளைஞர்கள் கூட்டம் பூரா என்னைக்கு மதுரை மாநாட்டில் பேரை சொன்ன உடனே எல்லா பேரும் கோஷம் போட்டானோ அன்னைக்கே அமித்ஷாவுக்கு அடி வைத்த கலக்கிருச்சு. இவன் போற போக்க பார்த்தா அகில இந்திய அளவில் நம்மகிட்ட வந்துடுவான் போல இருக்குங்கிற ஒரு பய உணர்வு வந்ததுனால தான் அதை தூக்கி அப்படி தனியா வச்சுட்டாங்க. புரியுதா? ஆகையினால அரசியல்ல எது வேணாலும் நடக்கும் தம்பி. அரசியல்ங்கிறது இது ஒரு சூதாட்டம் தான். இந்த சூதாட்டத்தில் நீங்களும் கழிக்கலாம், நானும் கழிக்கலாம், அந்த தங்கையும் கழிக்கலாம். யார் எப்போ கழிக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. நேர்மையான விளையாடணும். விளையாட்டு நேர்மையாக விளையாடணும். நேர்மையாக விளையாண்டாக்க யாராவது ஒருத்தர் ஜெயிக்கட்டும், தப்பு இல்லை. இந்த மாதிரி 50 லட்சம் பேர் பீகாரில் நீக்கியிருக்காங்கன்னா இவ்வளோக்கு நிதிஷ் கூட்டணியில் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிதிஷ் கூட்டணியில் இருக்காரு. கூட்டணியில் வச்சுக்கிட்டே நீ 50 லட்சம் பேரை நீ எடுத்தீங்கன்னா அப்போ முதலமைச்சர் அங்கே பிஜேபி வரணுங்கிற அந்த கெட்ட எண்ணம் தானே. அவங்க கட்சி அவங்க ஜெயிக்குது. அதுக்காக தேர்தல் கமிஷனை உன் வீட்டுக்கு செருப்பு துடைக்கிற ஆளா வச்சுக்குவியா? தேர்தல் கமிஷனர்களுக்கெல்லாம் அதான் புத்தியா? தேர்தல் கமிஷனர் நீ ராத்திரியா நீ போட்ட சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும், பிரதமர் இருக்கணும். 3 பேர் இருந்து தான் தேர்தல் கமிஷனுடைய தேர்ந்தெடுக்கணுங்கிற சட்ட வடிவம் இருக்கும்போது ராத்திரியா நீ தேர்ந்தெடுத்திய. சட்டம் வர்றதுக்கு சட்டம் காலை விடிஞ்சா சட்டம் வந்துருங்கிறதுக்காக முதல் நாள் நீ தேர்ந்தெடுத்திய. ஒன்னா அயோக்கியத்தனம் சொல்லுங்க கண்ணே. இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சிங்கிறது அகில இந்தியாவை விழுங்கிக்கிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிருகம். அது அந்த மிருகத்தை அடக்கிறது தமிழ்நாட்டில் தான் அடக்க முடியும். வேற எந்த மாநிலம், இப்போ கர்நாடகா அடக்கியிருக்கு, கேரளா அடக்கியிருக்கு, மேற்கு வங்கம் அடக்கியிருக்கு. மற்ற மாநிலங்கள்லாம் அது கொஞ்சம் கொஞ்சம் கபாலீஸ்வரம் பண்ணிட்டு வருது. பார்ப்போம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து பேச தொடங்கணும். மக்கள் என்ன முடிவு சொல்கிறாங்க 2026 தேர்தல் அப்படின்னு பார்ப்போம். அது குறித்தும் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. தேசிய அரசியல் குறித்தும் நிறைய தகவல்களை எங்களோட ஜாம்பவான் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி.